இந்த டிவி எங்கள் ஊர் கைலாங்கடை வண்டி ஒன்று வந்தது. இந்த கைலாங்கடை வண்டியில் தான் வாங்கினேன். 500 கொடுத்து வாங்கினேன். சுவிட்சு போட்டால் இன்னும் லைட்டு கிட்டே ஏறல. பட்டன் கிட்ட இதான் அழுத்தி பார்த்தேன், அதனால எதுவும் வரல. டிவி ஃபுல் டெட்டில் இருக்கு. சுத்தமாக எதுவும் டிஸ்பிளே வரல, ஒன்றும் வரல, லைட்டு கூட ஏறல. 500 கொடுத்து வாங்கினேன் இந்த டிவி. இதுக்குள்ளே கழட்டி பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது நான் எதுன்னு. கைட்டு பார்த்தா இந்த போர்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் பல்ஜே போய்க்குது, மெயின் கெப்பாசிட்ரு. அதேமாதிரி இந்த இன்வெர்ட்ரு கெப்பாசிட்டர் பல்ஜே போய்க்குது, உப்பி போயிருக்கு. இந்த 2 கெப்பாசிட்டரும் மெயின் கெப்பாசிட்டரும் உப்பி போயிருக்கு. இதை 3த்தையும் மாற்றணும். அதுக்கு முன்னாடி அந்த கெப்பாசிட்ரு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். ஷார்ட் எதனா இருக்கா பார்க்கணும். அந்த டயோடு, ரெக்டிஃபையர் டயோடு ஏன்னா ஷார்ட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 4 டயோடு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஃபெட்டு தான் ஷார்ட் ஆகிருக்கு. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு, 00ன்னு காட்டுது பாருங்கள். டயோடு மோட்டில் செக் பண்ணுறோம். இது நம்ம ஷார்ட் ஆகி போயிருக்கு. இது ஷார்ட் ஆனது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்துட்டு வரக்கூடிய சப்ளைவை கிரவுண்ட் பண்ணி விட்டுருது. கிரவுண்ட் பண்ணிவிட்டதுனால நம்ம டிவி வந்து அப்படியே டெட் கண்டிஷன் இருக்குது. இந்த ஃபெட்டை வந்து கழட்டிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அதை இந்த ஃபெட்டு பாருங்கள், ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. தனியாக கழட்டி செக் பண்ணும்போது ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது. இந்த கெப்பாசிட்ரு உப்பு போயிருக்கு, மெயின் கெப்பாசிட்ரு. இதை வந்து மாற்றி தான் ஆகணும். இந்த கெப்பாசிட்டரை எடுத்துகிட்டு புது கெப்பாசிட்டர் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும். இதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 82 EFD 500 வோல்ட் போட்டிருக்காங்க.
இது வந்து புது கெப்பாசிட்டரு, புதுசாக மாற்றுறோம். இது வேல்யூ பார்த்திங்கன்னா 82 யூஎஃப்டி 450 வோல்ட்டு. 500 வோல்ட்டு நமக்கு வந்து கடையில் கிடைக்கல, 450 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலாம். இப்போ கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. அது வோல்ட்டு வந்துட்டு 300 வோல்ட் வரணும். அது வருதான்னு வந்து செக் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு 300 வோல்ட் வருது. இந்த கெப்பாசிட்டர் மாற்றின பிறகு 307 வோல்ட்டு காட்டுது. அந்த 307 வோல்ட்டு அந்த ஃபெட்டுக்கிட்டேயும் பார்க்கணும் நாம். வெறும் கெப்பாசிட்டர்கிட்ட மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த ஃபெட்டு கட்டினாலே அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா 307 308 வோல்ட் வருது. இப்போ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெப்பாசிட்டர் வோல்ட் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஏன்னா அந்த போர்டு ஒர்க் ஆகலை. இப்போ ப்ரெசண்ட்டு நம்ம வோல்ட்டு கொடுத்தோம், என்ன ஒர்க் ஆகுதுன்னா அவுட்புட் போகாததுனால அந்த 300 வோல்ட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர் அப்படியே தங்கி நிற்கும். நல்லா தெரியாமல் கை வச்சிடக்கூடாது. அதில் அது டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த போர்ட்லேயே கை வைக்கணும். இன்வெர்ட்ருக்கு போகக்கூடிய வோல்ட்டு அங்கேயும் 2 கெப்பாசிட்டர் வந்துட்டு நமக்கு பல்ஜ் ஆகிட்டு இருந்தது. அந்த 2 கெப்பாசிட்டரையும் புதுசாக மாற்றினோம். 220 யூஎஃப்டி 63 வோல்ட்டு. இந்த 2 கெப்பாசிட்டியும் மாற்றினோம். கெப்பாசிட்டர் மாற்றாமல் போடலாம், ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த கெப்பாசிட்டர் மாத்திரம் புதுசாக எல்லாத்தையும் மாற்றி விட்டணும். பழைய போர்ட்லேருந்து கைட்டு எல்லாம் போடக்கூடாது. எப்போவுமே ஏதாவது நம்ம ஸ்பேர்ஸ் போனால் புதுசாக தான் வாங்கி போடணும், பழசு எதுவும் போடக்கூடாது. இது மாதிரி சர்வீஸுக்கு வரும்போதே எது ப்ராப்ளம் இருக்குது மாற்றி விட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடும். ஒன்று மாற்றி ஒன்று மாற்றாமல் விட்டோம்னா திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். இது பவர் மாடலர். இது 5 to 24 5 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் இதில் எடுக்கலாம். இது வந்துட்டு பவர் சிம்பிள்ஸ் வந்து அதில் ஒரிஜினலாக வந்து ரெடி பண்ண முடியாது அந்த போர்டில். அதனால் இந்த மாதிரி ஒரு மாடல் கடையில் கிடைக்கும், லோக்கலில் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இதை வந்து வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அந்த ப்ளஸ் ஒயரு மைனஸ் ஒயரு, அதாவது ரெட்டு அண்டு பிளாக்குன்னு இருக்கு. இந்த 2 ஒயரில் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் ஒயரு கெப்பாசிட்டினுடைய மைனஸில் கொடுத்துருங்க. கெப்பாசிட்டி மைனஸ் சைடில் இருக்கக்கூடியது அந்த பிளாக் ஒயர் பார்த்து வச்சுருங்க. அப்புறம் இந்த ரெட் ஒயர் வந்துட்டு இதில் பற்ற வைக்கணும். மாஸ்பெட்டு இருக்கு இல்லையா, பெட்டு இருக்கிற இடத்துல பற்ற வைக்கணும். கெப்பாசிட்டர் இடத்துல வந்து பற்ற வைக்கக்கூடாது. அந்த இடத்துல பற்ற வச்சோம்னா ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து நம்ம பவர் வருதா இல்லையான்னு தெரியாது.
ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் லைன் வந்துட்டு இந்த ஃபெட்டு இருக்கிற இடத்துக்கு தான் வரும். நம்ம ஃபெட்டு ரிமூவ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வராது. அதுலேருந்து தான் நம்ம அதாவது கெப்பாசிட்டிலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து ஃபெட்டுக்கு வரும். ஃபெட்லேருந்து அது வந்துட்டு அந்த சிக்னல் போகும் இந்த இதுக்கு. அதனால் அந்த ஃபெட்டு இருக்கிறது தான் அந்த 300 வோல்ட்டுக்கு உண்டான அந்த சிவப்பு ஒயர் வந்து அந்த இடத்துல பற்ற வைக்கணும். பாருங்கள், நம்ம போர்டு வந்துட்டு இந்த ஆப்டோ கப்ளர் ஏற்கனவே இருந்தது அந்த போர்டில், அதை எடுத்துட்டோம். இதில் இந்த பவர் மாடலில் இருக்கிற ஆப்டோ கப்ளர் ஒயர் வந்துட்டு அங்கே டேரெக்டாக நம்ம அங்கே கொடுக்குறோம். இது ஒரு மெத்தடு. அதாவது ஆப்டோ கப்ளர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பின்னு ப்ளூ கலர் ஒயரும், ரெண்டாவது பின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயரும் கொடுக்குறோம். பாருங்கள், லைனு கொடுத்தாச்சு. கொடுத்து செக் பண்ணுறோம். பாருங்கள், 12 வோல்ட் வந்துடுச்சு. நமக்கு பேனலுக்கு போகக்கூடிய அந்த 12 வோல்ட் வந்துட்டு, இது வந்துட்டு இன்வெர்ட்ரு வோல்ட்டு பேக் லைட்டு போகக்கூடியது, அதுவும் வோல்ட் வந்துடுச்சு. 3.3 வோல்ட் வந்துடுச்சு. நமக்கு இப்போ பக்கம் ஒர்க் ஆகுது. பாருங்கள், இண்டிகேட்டர் எரியுது. ஸ்டாண்ட் பையில் இருக்குது. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, டிஸ்பிளே வந்துடுச்சு. நமக்கு சிக்னல் இல்லை, அதனால் வந்துட்டு அது நோ சிக்னல் காட்டுது. கேபிள் கனெக்ஷன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து படம் வந்துடும். பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்ட பிறகு ஆன் பண்ணுறோம். ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு கிளியராக பிக்சர் வந்துடுச்சு. கையிலங்கிட்ட சும்மா தூக்கி போட்டுருந்தாங்க. நாம் அதை வாங்கி ரெடி பண்ணிட்டோம். 500 ரூபா சொன்னார். 350 ரூபா கொடுக்க கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டார். சரின்னு சொல்லிட்டு 500 கொடுத்து வாங்கிட்டேன். சரி, ரெடி ஆகாமல் ஆகாதான்ட்டு விட்டு தான் வாங்கினேன். ஆனால் பரவாயில்ல, ஓகே ஆகிடுச்சு.